ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைப்பிங் ரோப் பாருங்கள். இது வந்து நான் கடையில் வாங்கினது. இதை வந்து நம்ம வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். பாருங்கள், இது வந்து பைப்பிங் ரோப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பைப்பிங் ரோப்புக்கு வந்து இந்த சிங்கிள் ஃபூட்டர் தான் வேணும் அப்படின்னு இல்லைங்க, இந்த டபுள் ஃபூட்டரையும் வச்சு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இது தைக்கிறதுக்கு பாருங்கள், கோல்டு கலர் பைப்பிங் கிளாத் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். இதில் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இதில் வந்து 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு இதை ஃபுல் கிராஸில் வந்து நான் கட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இந்த கோல்டு கலர் கிளாத்து நீங்கள் பைப்பிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த கைக்கு கொடுக்குறதுக்கு, அந்த பைப்பிங் கழுத்துக்கு கொடுக்குறதுக்கு எல்லா கலருக்கும் இது வந்து பொருத்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் சிங்கிள் ஃபூட்டர் போட்டிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் வந்து அந்த பைப்பிங் ரோப் வச்சு அந்த ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டு வரணும். கரெக்டாக மடித்து ரெண்டும் சமமாக அந்த துணியை வந்து மடிக்கணும். சென்டரில் வந்து அந்த பைப்பிங் ரோப் வந்து அந்த கொடுக்கணும். அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரணும். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக தான் இது வந்து தைக்கணும். தைச்சி இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பாருங்கள், ரொம்ப அழகாக கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதும் ஷேப்பாக கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. கடையில் வாங்கின மாதிரியே ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து அந்த டபுள் ஃபூட்டர் போட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் துணி கட் பண்ணுறேன் கிராஸ் பீஸில். இப்போ ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் ஃபூட்டர் தான் அதில் மிஷினில் இருக்குது. இப்போ டபுள் ஃபூட்டர் வச்சு தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். கடையில் வாங்க முடியல, சில மிஷினுக்கு வந்து அந்த ஃபூட்டர் வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த டபுள் ஃபூட்டர் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு இப்போ வந்து நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் டபுள் ஃபூட்டர் வந்து மாட்டுறேன். எனக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய தடவை இந்த சிங்கிள் ஃபூட்டர் வாங்கியிருக்கேன். இந்த மிஷினுக்கு வந்து எனக்கு கரெக்டான அந்த ஃபூட்டர் வந்து செட்டே ஆகலைங்க. இப்போ இதுதான் எனக்கு வந்து செட் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த டபுள் ஃபூட்டரில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து அந்த பைப்பிங்க்கு எவ்வளோ தேவையோ அந்த த்ரெட்டு வந்து எந்த அளவு இருக்குமோ கரெக்டாக அந்த அளவுக்கு நான் வந்து சென்டரில் வந்து தையல் போடுறேன். கரெக்டாக ரெண்டு துணியும் சமமாக வச்சு பிடிக்கணும். அந்த மடிப்பு வந்து சமமாக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபூட்டரோட ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், அந்த அளவு மட்டும் போதும். அந்த த்ரெட்டோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ப்ளைனாக வந்து த்ரெட்டு கொடுக்காம இதை வந்து தைக்கிறோம். இப்போ இதை வந்து ப்ளைனாக ஃபுல்லாக தைச்சாச்சு. பாருங்கள், இப்போ அடுத்து வந்து நான் பெரிய நீடில் எடுத்துக்கிட்டு இதில் கெட்டியான நூல் வந்து நான் கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு அந்த ரோப் இருக்குது பாருங்கள், பைப்பிங் ரோப்பு, அதில் வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கிறேன். அந்த ஒரு எண்டில் நல்லா டைட்டாக 2 முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசர்லாம் வந்து கட் பண்ணிடணும். இப்போ இது வந்து பைப்பிங்கில் நம்ம வந்து அந்த ஊசி வழியாக அதை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஊசியை வந்து மெதுவாக அந்த பைப்பிங் வழியாக செலுத்தணும். இது வந்து சிங்கிள் ஃபூட்டர் இல்லை அப்படின்னாக்க இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மேலே வந்து அந்த ஊசி போக போக நம்ம கீழே வந்து அந்த த்ரெட்டை வந்து இழுத்துட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஊசி வந்து வெளியில் வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெளியில் எடுக்கலாம். அந்த த்ரெட்டை வந்து நான் அந்த ஸ்க்ரூவில் வந்து நான் மாட்டிக்கிறேன். நல்லா டைட்டாக மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுக்க
அதை மேலே வந்து சுற்றி விட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு ஈஸியாக அது வந்து அந்த பைப்பிங் ரோப் வந்து நம்ம மேலே வந்துடும் நமக்கு. பாருங்கள், அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால, திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அது வெளியில் வர வர நம்ம மேலே வந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து வெளியில் வந்துடுச்சு. இப்போ அந்த துணியை வந்து நல்லா இழுத்து கீழே இழுத்து விடணும். சுருண்டுக்காமல் நேராக எடுத்து விடணும். பாருங்கள், சிங்கிள் ஃபுட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து கவலையே பட வேணாங்க. இது ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து கிராஸ் பீஸில் தான் நீங்கள் வந்து தைக்கணும். ஸ்ட்ரைட் பீஸில் வந்து தைக்கக்கூடாது. அது வந்து நமக்கு எதுலேயுமே வளைஞ்சு கொடுக்காது. அந்த ரவுண்ட் நெக்லாம் நம்ம தைக்கும்போது அது வளைஞ்சே கொடுக்காது. அதனால் வந்து கிராஸ் பீஸில் நீங்கள் வந்து தைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ 2 மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சிங்கிள் ஃபுட் வச்சு ஒரு மெத்தடும், அந்த டபுள் ஃபுட்டர் வச்சே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணியில் வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இதே போல் நீங்களும் தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரியே நம்ம சூப்பராக தைச்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.